ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக முக்கியமாக ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் கல்லூரி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கு கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது 2 மார்க் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் இருக்கட்டும், சரியா? அப்போ கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கம்பல்சரி கொஸ்டினை நான் பயப்படாமல் போகணும் அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ கொடுத்தா எழுத முடியுமா? ஏன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுதணும். அப்போ இப்போ கொடுத்தா எழுத முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்போ அதே சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே கொஸ்டின் வரும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அதே சாப்டர்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதனால் இது எல்லாமே நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ வந்து 2 மார்க் கம்பல்சரியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை, அதாவது பொருளாதார அமைப்புகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது, ஹவு ஆர் தி எக்கனாமிக்ஸ் கிளாசிஃபைடு, சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும். அதுக்கப்புறம் அதே பப்ளிக் எக்ஸாமில் 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, விலகல் அளவையின் இரு வகைகளை பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் தி 2 கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அதாவது டிஸ்பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் யாவை, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதுலேயே 40வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெருக்கியின் வகைகளை குறிப்பிடுக, அதன் பயன்கள் ஏதேனும் 2 தருக, மென்ஷன் தி கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளர், சரியா? கிவ் எனி 2 யூஸ் ஆஃப் மல்டிப்ளர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நிதி ஆய்வின் 30வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளியியலின் தந்தை பற்றி சிறு குறிப்பு வரைக, ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரியா? இது வந்து 2 மார்க் கம்பல்சரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரியில் WTOவின் முக்கிய பணிகள் யாவை, சரியா? வாட் ஆர் தி மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO, சரியா? இது வரைக்கும் இவ்வளோ தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, சரியா? நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் மேலே உங்களுக்கு ஐகாலில் லிங்க் வந்துகிட்டே இருந்திருக்கும், அதை பார்த்துருப்பீங்க, சரியா? ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் முக்கியமாக கல்லூரி சம்மந்தமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.